பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை. ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும். சிலர் இப்பதான் பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள். பக்தி எப்படி செய்வது என்றே தட்டு தடுமாறி இப்பதான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ள வருவாங்க. சில பேருக்கு அனுபவம் இருக்கும், இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள். இப்ப சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தீராத காதலாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோட மனது முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது, கொஞ்சம் சலனமாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது, இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்த தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு கைவிடப்பெறாது. அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும் போது கண்டிப்பாக தாயோட மடியில தான் அது கொஞ்ச நாள் வளர்ந்தாகணும். அதுக்கப்புறமா குப்பரி கடிக்க ஆரம்பிக்கும். குப்பரி கடிச்சதுமே 4 காலில் நடக்க ஆரம்பிக்கும். 4 காலில் நடக்க ஆரம்பிச்சதுமே கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்றதுக்கு அப்புறமா 2 காலில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும். 2 காலில் நிற்க ஆரம்பிச்சதுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். ஒரு காலகட்டத்தில் கீழே விழாம நடக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நல்லா தெரியும், நம்மளோட பருவமே அப்படித்தான் இருந்திருக்கும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. எடுத்ததுமே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்கும் போது ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா மற்ற உயிரினங்களில் இது சாத்தியம். ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது. இப்ப இதை ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்ல பயிற்சி அப்படின்னு கருதுவதா? இப்ப என்னால எடுத்ததுமே நடக்க முடியல அப்படிங்கறதுனால மனசை விட்டுற முடியாது இல்லையா? அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது, பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது. அதே போலதான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்தில் சில தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா, இந்த பக்தி செய்யறது அப்படிங்கிறது இயல்பாவே ஒருத்தருக்குள்ள இருக்கு அப்படிங்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கும். இல்ல பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு சொல்லி தர்றாங்க அப்படிங்கும் போது அது வேறு விதமாக இருக்கும். அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை கடைபிடிக்கும் பொழுது இதில் ஏதும் தவறு விடுமோ, சிவபெருமான் கோபித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள். காரணம் சிவபெருமான் எல்லாருக்குமே அப்பா போன்றவர். அவர் சிருஷ்டிகர்த்தா. நம்ம செய்யற சிறு சிறு தவறுகளையும் அவர் ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை. ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசா நம்ம எடுத்துக்கிறது இல்லை. அதே போல நம்ம செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது. நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு, அந்த பாசம் மட்டுமே முக்கியம். அப்ப பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்கும் போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதுல இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள், அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது, இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது. ரொம்ப முக்கியம். எல்லாமே சரியா தான் செய்யறேனா, நான் காலையில எந்திரிச்சு பூஜை செய்யறேன், மத்தியானம் பூஜை செய்யறேன், 4 வேளையும் 4 காலையில 6 கால பூஜை செய்யறேன், ஆனாலும் என் மனது ஒன்றிவிடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. படிப்படியான நிலையில் தான் நம் பக்தியில ஒரு உயரிய நிலையை அடைய முடியும். ஏன்னா எடுத்ததுமே கைவிடப்பட்டு விட்டது என்றால் அதன் மதிப்பு யாருக்குமே தெரிவதில்லை. கடுமையான சோதனைகளுக்கு பிறகு, கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கும் போது அதோட தன்மை, அதோட என்ன சொல்றது, ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போதுதான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கிறதும் தெரிய வரும். அதனால ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுக்கு சோதனைகள் இருந்தாலும் பல தடைகள் இருந்தாலும் நமது மனது பக்தியில இறைவனுடன் இணையாமல் இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார். அதன் பொருட்டே நாம் இரண்டர கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பா உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார். அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள்.